எப்படி அது நடந்துச்சுன்னே தெரியல. கண் இமைக்கிற நேரத்துல வினோவும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோன்னே, கடகடன்னு ஓடி வந்து இந்த அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா நம்ம வீட்ல, அந்த அடுப்பு மேல ஏறி அப்படியே விழுந்துட்டான். நேத்தும் இன்னைக்கு காலையில வரைக்கும் வேலை நடந்ததா, அதனால எதையுமே இன்னும் கிளியர் பண்ணல. அது அப்படியே அப்படியே இருக்குது. இந்த இடத்த பாருங்க. இப்போ வந்துட்டு இதுல அடுப்பு வச்சு கட்டணும். நம்ம விறகு அடுப்பு வச்சு கட்டணும். அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடி வைக்க. இங்க பாருங்க. எப்படி ஃபுல்லா இப்படி உளுந்து எங்கெங்க இருந்தோ உளுந்துருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சேதாரம் ஆனதே கிடையாது. என் நிலமை பழைய மாதிரி இந்த சூட்டடுப்புலயே பற்ற வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆசையா அந்த அடுப்பு போட்டோம், அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள், நாள் நைட்டு மறுநாள் பகல் வரைக்கும் இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடித்து எல்லாமே முடிச்சுட்டு, நானும் வந்துட்டு மறுநாள் நைட்டு அத்தனை மணி வரைக்கும் கண் முழிச்சு கோலம்லாம் போட்டோம். ஆனால் அது எல்லாத்தையும் டோட்டலாக அப்படியே இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதனால் இடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னா, அந்த அன்னைக்கு நைட்டே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த அன்னைக்கு நைட்டு கோலம் போட்டுட்டு நானும் வினோவும் சரி மணி ரொம்ப ஆயிடுச்சு போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது வினோ வந்துட்டு கதவை சாத்துனானா, சாத்தினோடனே அவன் கால் வந்துட்டு அடிபட்டுடுச்சு. ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டு. அன்னைக்கு அந்த விலாகுலேயே பார்த்துருப்பீங்க. கால் அடிபடும், சரி நம்ம தப்பு தான் தெரியாமல் கதவுல இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் கேஷுவலாக எப்பொழுதும் போய் படுத்துட்டோம். மறுநாள் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், திவிக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக நான் அறக்க பறக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிவியும் எழுந்திரிச்சு வந்துட்டான். எப்பயுமே வந்துட்டு நான் முழிச்சு வந்தோடனே ஒரு 1/2 மணி நேரத்துல அவனும் முழிச்சிருவான். அவனும் முழிச்சு வந்துட்டானா, முழிச்சு வந்தோடனே அத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி எப்படி அது நடந்துச்சுன்னே தெரியல. கண் இமைக்கிற நேரத்துல வினோவும் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோன்னே, கடகடன்னு ஓடி வந்து இந்த அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா நம்ம வீட்ல, அந்த அடுப்பு மேல ஏறி அப்படியே விழுந்துட்டான். மண்ணு நல்ல வேளை இப்படி விழுந்தவன் மண்ணுல விழுந்துட்டான். ஏதாவது கல் இருந்து கம்பி இருந்து குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும். பக்கத்துல வேற திவிக்கு எப்பவுமே வந்து வெந்நீர் போட்டு போமா காலையில ஸ்கூல் போறதுக்காக. ஸோ வெந்நீர் வேற போட்டிருந்தானா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. எனக்கு வெட வெடன்னு ஆயிடுச்சு. ஐயோ புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அத்தை வந்து கத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை தூக்கினதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க, அப்பா நான் ஒரு பிள்ளைய விட்டதோட போகட்டும், இதுக்கப்புறம்லாம் வேணாம், இந்த அடுப்பை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு கொல்லை பக்கம் தான் அவன் வருவான். மோஸ்ட்லி வந்துட்டு கொல்லைக்கு தான் வருவான். அந்த அடுப்பு வேற கீழேயா இருக்கா. ஸோ கொடுகொடுன்னு அந்த அடுப்புக்கிட்ட தான் ஓடியாரான். குடுகுடுன்னு அந்த அடுப்புக்கிட்ட தான். நான் கூட யோசிக்கவே இல்லை. சரி இந்த இடத்துல எங்கே வரப்போகிறான் அப்படின்னு தான் நினச்சோம். அன்றைக்கி நடந்ததை பார்த்ததும் எனக்கு அடுப்பே வேணாம்டா, இந்த பக்கம் கொல்லை பக்கம் அடுப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜிக்கு வந்துட்டு நெருப்பில் கொண்டு போய் கை விட்டதுனால தான் இப்படி கை ஆயிடுச்சு. இவனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னோட போகட்டும், இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வேணாம், அந்த அடுப்பே வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம அடுப்பு எடுத்துருவோன்ட்டு நானும் அவங்களுக்கு நம்ம கொத்தனார் தெரிஞ்சவங்க தான் கட்டி கொடுத்தது. ஸோ அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி சொன்னேன். சரிம்மா குழந்தையா இருக்கான், கண்டிப்பாக அவன் இப்படி ஏறி வரதான் செய்வான். சரி நான் வேறு மாதிரி இடிச்சிட்டு கட்டிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி கட்டி கொடுத்துருங்க. ஏன்னா வச்சிங்களா அது ரொம்ப வேலை, மெனக்கட்ட வேலையாக இருந்துச்சு அது அந்த அடுப்பு போடுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு போயினாங்க. அப்பயே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, கண் திஷ்டி தாம்மா உங்களுக்கு, நேரம் சரியில்லை, கல்லடி பட்டாலும் கண்ணடி மட்டும் படக்கூடாது. அழகா இருந்துச்சு அடுப்பு, நீங்கள் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்கிறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குது, ஆனால் இதை இடிக்கிறதுக்கு மனசு இல்லைம்மா அப்படின்னாங்க. இல்லைண்ணே எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம், அந்த அடுப்புலாம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை, எனக்கு பரவாயில்ல நீங்கள் இடிச்சிட்டு வேறு மாதிரி குட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் இடிச்சிட்டு கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. மேலே நின்றுட்டு சமைக்கிற மாதிரி, நல்லா தூக்கி சமைக்கிற மாதிரி, தூக்கி இருந்துச்சுன்னா கிட்டக்க வர முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த இது போணுச்சா, சரி அது போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலை நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொத்தனார் வந்து வேலைக்கும் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. அன்னக்கூடையில் தண்ணி இருந்துச்சா, தண்ணி இருந்ததை என்ன பண்ணிட்டான், வினோ வந்து தம்பியை வச்சுட்டு தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். மதிய வேலை நடந்துட்டுருக்கு. வினோ வந்து தம்பியை பார்த்துட்டு இருக்கான், கொத்தனார் வேலை நடந்துட்டு இருக்கு. அன்னக்கூடையில் தண்ணி இருந்துச்சா, இன்னும் அங்கே நிற்க நிவி வந்து குடுகுடுன்னு அந்த அன்னக்கூடையில் எங்கே விழுந்துருவானோன்னு சொல்லிட்டு மொபைலை தூக்கி பேக்கெட்டில் வச்சுட்டு அவனை பிடிக்க வந்தான் பாருங்க. மொபைல் கீழே விழுந்து பின்னாடி ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. அப்பா இது என்னடா நேரம் அது அப்படின்னு சொல்லிட்டு, வினோட ஃபோனு தான் எங்களுக்கு லைஃபே கொடுத்தது. சொல்லப்போனால் வந்துட்டு அந்த ஃபோனு ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது iPhone 14 Pro Max. அது வந்துட்டு வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். லான்ச் ஆனோடனே என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குன்னு இந்த ஒரு மொபைல் வேணும்டி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் தான் இது வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்ருப்போம். அது விழுந்ததும் எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, நாள் கால் இது மாதிரி ஆச்சு, இப்போ ஃபோனு உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு வெட வெடன்னு எனக்கு அதோட மனசு விட்டு போச்சு. என்னடா நேரம்னு இப்படி கொண்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிராச்சஸ் விழுந்தது இல்லை தெரியுமா. ஆமா, ஒரு ஆளுக்கு எத்தனை தான் நடக்கும் ஒரே நாள்ல அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்து பார்த்து பார்த்து வச்சிருந்த ஃபோனை
ஃபோனை என்கிட்ட கூட கொடுக்க மாட்டான். உன்கிட்ட கொடுத்தானா குப்பை தொட்டி மாதிரி வச்சிருப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பிள்ளைய வச்சிருக்கேனா டக்கு டக்குன்னு வந்து தொட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுவானா, அதை பார்த்து பார்த்து தொடச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ சொல்லிக்கிட்டே துடைப்பான், எப்படி வச்சிருக்கா பாரு குப்பை தொட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே பொண்ணு மாதிரி வச்சிருப்பான் அந்த ஃபோனை. நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க எப்படி ஃபுல்லாக இப்படி உளுந்து எங்கெங்க இருந்தோ உளுந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சேதாரம் ஆனதே கிடையாது. நேற்று நேரம்னு பார்த்துங்க எப்படி ஆயிருக்குன்னு. இந்த இடம்லாம் அப்படி இருந்துச்சுங்க. ஒரு கிராச்சஸ் இருக்காது, ஒரு அழுக்கு இருக்காது, அப்படியே நீட்டா இருக்குங்க. இப்போ வாங்கின ஃபோன் கேமரா போயிருங்க சித்து. திவி எடுத்துட்டு வரும்போது கூட ஒரு சில டைம் போட்டுருக்கான். ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி விழுந்து உடஞ்சதே கிடையாது. நேற்று எங்கே இருந்து இப்படி பிடிக்க போய் பேக்கெட்லேருந்து இவ்வளோ கேப்பு தான், தரைக்கும் இதுக்கும் இவ்வளோ கேப்பு தான், இப்படி விழுந்ததே இப்படி ஆயிடுச்சு. அப்போ நேரத்தை பார்த்துக்கோங்க, இந்த கேப்புக்கே இப்படி. ஐயோ ஒன்றுமே சொல்ல முடியல எங்களுக்கு. அட சாமி அடுத்தடுத்து இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள அதுவே நினச்சி 2 நாளாக வந்துட்டு தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தோம். என்னடா அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா அப்படியே நடந்துகிட்ருக்கே. ஃபோனு தான், இந்த ஃபோனு தான் எங்களுக்கு லைஃபே கொடுத்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மொபைலை வச்சுருந்தோம் விவோவில். அது எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்னா அந்த மொபைல் தான். அதுக்கப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கேட்பாங்க, குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி அந்த மாதிரி வாய்ப்புக்கெல்லாம் எங்களுக்கு இடம் கொடுத்து இந்த ஒரு மொபைல் மட்டும்தான். ஸோ இப்போ அது நல்ல வேலை ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே எதுவும் போகாமல் பேக் சைடு மட்டும் உடஞ்சதுனால தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கான் வினோ. ஃப்ரண்ட்டில் மட்டும் உடஞ்சிருந்தா அவன் சுத்தமாக உடஞ்சிருப்பான். வினோக்கு பிடிச்சது இந்த மாதிரி ஃபோனு, அப்புறம் வந்து லேப்டாப்பு, இதுக்கெல்லாம் ஏதாவது சின்னதாக மைக்குக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று ஆனாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது உளுந்து உடஞ்சதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியல அவனால். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கோம் பார்த்து பார்த்து. ஒன்று வந்துட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மைக்கில் லைட்டாக நான் வந்துட்டு சொருகும் போதோ கீழே எங்கேயாவது போட்டேன்னா வச்சுங்களேன், அதோட அந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே அவனுக்கு இருக்காது. அதுலேருந்து ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த விளாகை எடுக்கிறதுக்கே வருவான். ஏன்னா மைக்கும் சரி ஃபோனும் சரி எல்லாமே வந்துட்டு அவனுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பான். ஸோ அதில் இப்படி ஆனதும் ஒன்றுமே அவனுக்கு சொல்ல முடியல. அப்புறம் திவி வந்ததுக்கப்புறம் திவி வந்துட்டு ஃபோனை பார்த்ததும் அவன் ஷாக் ஆகிட்டான். எங்களுக்கு மேலே அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பா இந்த ஃபோனு தானப்பா நீ அப்படி வச்சுருப்பியப்பா, எங்கள்கிட்ட கூட கொடுக்க மாட்டியப்பா, அம்மா ஃபோனை தான் நான் வச்சுருப்பேன், உன் ஃபோனை கொடுக்கவே மாட்டியப்பா, எப்படிப்பா இப்படி போட்டு கீழே உடச்ச அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்களை விட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் சொல்லுவோம் அடிக்கடி, நம்ம லைஃப்பில் வந்துட்டு இதுதான்ப்பா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிக அமௌண்ட் போட்டு வாங்கினதுன்னா ஃபஸ்ட்டு இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அதை போய் எப்படிப்பா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அது மாதிரிலாம் தோன்றுறது எனக்கு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஒரு நாளில் நடந்தது ரொம்ப என்னால் ஜீரணிக்கவே முடியல. நிவி விழுந்தது அங்கே எதுவும் நடக்கலைங்கிறதுனால தான் நான் இப்படி பேசுகிறேன். ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. உங்கள்கிட்ட சொல்லும்போது ஈஸியாக இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் வந்துட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஒரு வாரமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. நம்ம வந்து அடுப்பு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பானை கலரில் தான் பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இது இன்னும் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ நம்ம தான் அந்த அடுப்பே இடிச்சிட்டோமே. இதுக்கப்புறம் அடுப்பு கட்டி அதுக்கப்புறம் இதை எங்கே மாட்ட போகிறான்னு தெரில. இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருச்சா, பிரித்து வச்சுருவோம். கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நல்லா சேஃப்டியாக தான் வந்திருக்கு, உடஞ்சிடாது. எத்தனை 6ஆ? மொத்தம் 6 பார்ட்ஸ் வாங்கியிருக்கான். உடச்சிடாதடி உடச்சிடாத. இது வந்து கம்பியில் கொடுத்து மாட்டுறது. கம்பி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வைக்கணுமா? அதுக்குள்ளே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் இதை பார்க்கவே இல்லை, ஏதோ ஆர்டர் பண்ணதை தான் இப்போ தான் பார்க்குறேன். வந்துக்கிட்டே இருக்கு. 6 பார்ட்டு. 6 பார்ட்டு ஓகே, கரெக்டாக இருக்கா? 6 கம்பி இருக்கா? 4 5 6. ஒன்றை வச்சு அதுக்குள்ளே 2. ஆமாம், வாசர் 2 இருக்குது. கரெக்டாக இருக்கும். சரி பெரட்டி போடு. இல்லை, வாசர் இது வைக்கணும்ல. ஆமாம், வாசரை வச்சு தான் நீ தலைக்கில வச்சு மாட்டு. இப்படி திருப்பிக்கோ, அவ்வளோதான். இன்னொரு வாசர் இருக்கு, வாசர் போடுறி. வாசர் இருக்குடி, கீழே இருக்கு பாரு. இது இப்படி போட்டுட்டு இப்போ புரிஞ்சுதா? இப்படி தான் அப்படியே குழப்பத்திலே தெரியுது. இது எப்படி இருக்கும், இது எப்படி மாட்டுறது. இவ பயப்படுறது இல்லாமல் எல்லாரையும் பயமுத்தி வர வச்சிருவா.
ஏன்னா நம்ம காசு போட்டு வாங்கியிருக்கோம். காலையில் வீணா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்துச்சுன்னு சொன்னான். இருந்தாலும் நான் ஒரு தடவை பார்த்து அதை ஃபிட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் என் மனசு திருப்தி ஆகும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறேன். நல்லா டைட் வச்சுட்டியா? லைட்டாக டைட்டு போதும் இப்போதைக்கு. உளுந்து போகுது மண். அப்போ டைட்டு வச்சிரு. உண்மை இப்படி தாங்க இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று இருக்குமா சீத்து? ஓ இப்படி. ஆமாம், இதுக்கு கீழே வந்து ஒன்று மாட்டி ஒன்று. எத்தனை வேண்டாலும் அப்படியே அடிக்கிட்டு போகலாம். என்னடி திடீர்னு பிளான் பண்ணிட்டேன்? நம்ம வந்து அடுப்பெல்லாம் கட்டிட்டு தானே போகலான்னு சொன்னேன். அது பரவாயில்ல, இங்கே மாட்டிடும். அது வரைக்கும் நான் வீட்டில் இருந்துச்சுன்னா உடஞ்சி போடும். ஆமாம் ஆமாம். ஐயோ உங்கள்கிட்ட வச்சுருந்தா முடிஞ்சு அதோட. என்னன்னு அந்த டப்பாவே போய் பார்த்துட்டு இருப்பானோ. இது எப்படி இருக்கு? என்னதா உனக்கு சாப்பாடு சோலி போறதுக்கு ஒரு முடிஞ்சு போ. தொட்டி, உங்க தம்பிக்கு ஒரு தொட்டி. உட்காந்து விளையாடுறதுக்கு. உட்காரக்கூடாது உட்காரக்கூடாது. உட்காந்துக்கூடாது. தூக்கு தூக்கு. இங்க பாத்தீங்களா இப்படி. ஓ சூப்பர், நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆசைங்க எங்களுக்கு. இது மாதிரிலாம் வந்து பூத்தொட்டி வச்சு அதை நம்ம வந்து டெய்லி வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து அதை பூக்கும்போது வந்துட்டு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும்ல. இன்னும் வந்து காய்கறிலாம் பறிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எப்படா முளைச்சி வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் எவ்வளோ ஆசையா போட்டு, எவ்வளோ கொத்தவரங்காய், எவ்வளோ வெண்டைக்காய், எவ்வளோ அப்படி கத்திரிக்காயெல்லாம் அப்படியே கூட கூடயா கொண்டு போவோம். அவ்வளோ கத்திரிக்காய். அப்பாடி, இவ்வளோ கத்திரிக்காய் நம்ம வீட்லயா அப்படின்னு செஃப் வந்துட்டாரு. டேய் செஃப் பத்தி அது மாதிரி இனிமேல் நம்ம கொண்டு வரணும். எல்லாத்தையும் கம்பியில செட் பண்ணிட்டேன். இப்போ ஹேங்கர்ல மாட்டுற மாதிரி மாட்ட வரேன். டேக் அடிச்சிட்டோம், அதில் அப்படியே மாட்டிடுவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மூங்கில்ல மாட்ட முடியாது. ஸோ அதனால வந்துட்டு டேக் அடிச்சாச்சு. இதை கீழே வச்சிருவோம். ஒண்ணுல தான் வேணும் இந்த மாதிரி மாட்டுற மாதிரி இருக்கு, இன்னொன்னுல வந்துட்டு மாட்டுற மாதிரி இல்ல. ஏன்? ஆமா, இப்ப கீழே உள்ளதுல வந்துட்டு 4 மாட்டுற மாதிரி இருக்கு, 2 மாட்டாத மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஆர்டர் போட்டதுல. ஓ, கீழே மாட்டுறோம்ல, 2 தான் மாட்டுற மாதிரி இருக்குமா? சில இதுல வந்து 4 மாட்டுற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப இங்க மாட்டுறமா, அதோட முடிஞ்சிடுச்சு. கீழே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. இங்க பாருங்க, கலருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அங்க அடிச்ச பெயிண்ட் மிச்சம் இருந்துச்சா, அதனால எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டுட்டான். எப்பா பாவி. நம்ம உள்ளே வைக்கலாங்க இப்போதைக்கு, நம்ம அடுப்பு கட்டினதுக்கு அப்புறம் வைக்கலாம்னு பார்த்தோம். அது இந்த காலை வந்த பார்சல காலையில இருந்து ஏறி 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 இந்த குட்டி வாண்டு தான் உட்காந்துக்குது. நல்ல வெயிட்டா, என்னன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தேனா, இதுக்கப்புறம் வெளில வச்சிருந்தா கண்டிப்பா உடச்சிடுவானுங்க. ஏன்னா வந்துட்டு அது பானை மாதிரி உடஞ்சிடும். அதனாலதான் வந்துட்டு இப்போதைக்கு மாட்டி விடுறோங்க. இப்போதைக்கு மாட்டிடுவோம். நான் கூட வச்சிடலான்னு தான் நினைச்சேன், அப்புறம் தான் பிளான் பண்ணேன். கார்டன் கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு இது குட்டி வாண்டும் சரி பெரிய வாண்டும் ஒரு வழி ஆக்கிடுங்க, அதனால மாட்டிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஆனா நீ அடிச்சு வச்ச பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு எப்படியோ. சூப்பரா இருக்கு. அதனால வாவ், அவ்வளோதான். நான் சொன்னேன் இது 2 மட்டும் கீழே அந்த கொக்கி மாதிரி கொடுக்கல. இதில் ஜாயின் பண்ணுறதுனால இதுக்கு எதுக்கு கொக்கி அப்படின்ட்டாங்க போல இருக்கு. இதில் செடியெலாம் வளர்ந்து இப்படி தொங்குனுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் இப்போ வந்து பூத்துதுன்னா வச்சுக்கேன், இப்படி வந்து தொங்குனுச்சுன்னா வச்சுக்கேன், க்ரீனிஷாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த லைட்டு போட்டோமா, அடுத்தது வந்துட்டு இன்னும் வந்து இந்த சீரியல் பல்ப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்பயுமே மாட்டி விட்டு லைட்டு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நைட்டில். ஸோ இப்போ வந்து இந்த இது என்னது ஃப்ளவர் பாட் மாற்றினதுக்கப்புறம் செடியெலாம் வச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். எதுவுமே வந்துட்டு செய்யும்போது தெரியாது, அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பூலாம் பூக்கும்போது தான் சூப்பராக இருக்குது அப்படி தோணும். இல்லை இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சதெல்லாம் அந்த கொட்டாய் சுற்றி இப்படிலாம் வைக்கணும், சீரியல் பல்ப் போடணும். ஐயோ அவ்வளோ பிளான் வச்சிருந்தான். கொட்டாயை வந்து இந்த மரவட்டை வந்ததுனால தாங்க பிரிச்சது. மரவட்டை பூச்சி எதனாலன்னா நம்ம பக்கத்துலலாம் வந்துட்டு செடியெலாம் இருக்கிறதுனால தான். அந்த மொசுன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னது வேணும்? மொசுக்கட்டை இல்லை வேணும், அந்த நாணலால தான் வந்துட்டு நமக்கு அதிகமா இப்படி அந்த ஊறுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல நாணல் இருக்கா, அதுல இருந்து ஒரு பூ அந்த வெள்ளை கலர் பறந்து வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. அதனாலதான் கொட்டாயை பிரிச்சு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு.
பரவாயில்ல. இப்போ ஆனா பூச்சி இல்ல, நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோமா, இப்போ பூச்சி கொஞ்சம் இல்ல. அதுல வந்து ஸ்டோர் ஆயிடுது. லைட் போட்டிருக்கோம், ஃபேன் சுத்தும், அதனால அதுல வந்து ஸ்டோர் ஆயிடுது. இப்போ வந்து எதுவும் இல்லாதனால ஃப்ரீயா தெரியுது. இங்க பாருங்க, நம்ம இருந்தாலுமே வந்துட்டு இந்த மூங்கி கம்பு இன்னும் அழகை கொடுக்குது இல்லையா? மூங்கி கம்பு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை கொடுக்கும். நேத்தும் இன்னைக்கு காலையில வரைக்கும் வேலை நடந்ததா, அதனால எதையுமே இன்னும் கிளியர் பண்ணல. அதாவது அப்படியே இருக்குது. இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்னோட பிளான் தான் இந்த இடத்துல இப்படி கட்டி இதில் செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அப்பப்போ வந்துட்டு பிடுங்கிக்கிற மாதிரி கீரை தெளிக்கிறது, அப்புறம் வந்துட்டு அது என்னது கொத்தமல்லி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் போடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்படியே பச்சை பச்சேருன்னு இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக மெயின் வந்து அது என்னது வேற மண்ணு வாங்கணும். வேற மண்ணு வாங்கணும். மண்ணுனா இந்த மண்ணு ரொம்ப ஹீட்டாக ஆகிறதுனால எதுவுமே கிளம்ப மாட்டேங்குது. முன்னாடியே கொத்தமல்லி போட்டோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்துட்டு கிளம்பவே இல்லை. அந்த க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம், கொஞ்சம் தூரம் இவ்வளோ தான் லாங் கிளம்புனுச்சு, அதுக்கப்புறம் கிளம்பல. ஸோ இதில் வைக்கும் போதாச்சும் நல்ல மண் கொட்டி அதில் வச்சோன்னா நல்லா கிளம்பணும் என்னோட ஆசை. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த வாழை மரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா வேஸ்ட்டு, வாழை இலை, அப்புறம் இந்த ஒரு தார் விட்டுருக்கு. அம்மா வந்திருக்கும் போது ஒரு தாறு வெட்டினோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா வச்சுங்களேன் எடுத்து வச்சிருப்போம் அதை இதில் போடுறதுக்கு. அதை விட்டாச்சு. அதை வந்து தூளாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம மண்ணு போடணும். ஆமாம், அது மேலே போட்டோன்னா அது வந்து உரமாயிடும், நல்லா உரமாயிடும். நல்லா உரமாயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாழை மரத்தை வெட்டிட்டு அதை தூக்கி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மண்ணை கொட்டி இதில் வந்துட்டு கீரை தெளிக்கிறது, வெந்தய கீரையாக இருக்கட்டும், எல்லா கீரை வகைகளும். வாழை மரத்தை அப்படியே தூக்கி போடக்கூடாது, சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஆமாம், தோல் உரிச்சு பட்டையை எடுத்து கட் பண்ணி போடணும். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனால் இப்போ தெரியாது, நம்ம செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் தெரியும். ஆமாம், இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை என்ன பண்ணலாம், இது பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இதை வச்சுட்டேன். இதில் வேற என்ன செடிகள் வைக்கலாம், கீரை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், செய்கிறேன் அது மாதிரி. அடுத்தது வந்துட்டு நேற்று என்ன வேலை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று விலாக் உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ண பார்த்தீங்களா, இது மாதிரி கால் அடிபட்டுடுச்சு, அடுப்பு உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் மறுநாள் விலாகில் தான் உங்களுக்கு எடுத்து, ஏன்னா மனசே சரியில்லைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்புறம் வேலை இருந்துச்சு. அப்படியே நிவியக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்படியே அவனை பார்த்துட்டே இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டினியூவாக எடுக்கலை நான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்துட்டு கொஞ்சம் நான் ஃப்ரீயானேன். நான் பேசும்போதே நேற்று வந்துட்டு தோணியிருக்கோம், ஒரு மாதிரி தான் நான் பேசினேனே. எனக்கே வந்துட்டு அதை எப்படி சொல்கிறத, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறதே ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால் கண்டினியூ பண்ணலை. மறுநாள் தான் இது எல்லாமே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று நடந்த வேலைன்னா இந்த வேலை நடந்துச்சு. நேற்று இது நடந்தது. அப்புறம் இங்கே வந்துட்டு காங்கிரீட் போட்டாங்க. அப்பயே சொன்னான், வாயை வச்சா பாருங்க, எவன் வாயை வைப்பானோ அது எல்லாம் நடக்கும்னு சொல்லுவேன். வினோ மட்டும் ஏதாவது சொன்னாச்சுங்களேன், அது கன்ஃபார்ம் என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும். அதை நான் நிறையாவே உணர்ந்திருக்கேன். ஏன்னா நடந்திருக்கு, பத்தியா நடந்திருக்கு. எங்கள் சித்திக்கு வந்துட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் இன்னும் சொல்லுவான், கன்ஃபார்ம் ஒரு நாள் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அப்போ நீ என்னை சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதை சொல்லிட்டேன், எங்கள் சித்தி குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அது மாதிரி சவனம் கூட சொல்லுது பாரு. நான் சொன்ன ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டி. ஒரு விஷயம் வந்து சொன்னானா அது உண்மையாவே நடந்துரும். அது மாதிரி நான் நிறைய விஷயம் கடன் அடைப்போம்னு சொல்லுவேன். நீ எப்படிடா கடன் அடைக்கிறது, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கடன் இருக்கு, எப்படி அடைப்போம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதெல்லாம் மீறி நாங்கள் வந்துட்டோம். ஸோ அது மாதிரி அன்னைக்கு நீங்களே வந்துட்டு கண் கூட பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா. இந்த மாதிரி எப்படின்னா, மற்றவங்க ஏதாவது வாங்குவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவோண்டி. அந்த மாதிரி பொறாமவே பட்டதில்லை. ஆமாம், யார் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்காக பொறாமவே பட மாட்டோம். சரி வாங்கியிருக்காங்கன்னா வாங்கிட்டு போட்டோம், நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு விலாகில் கூட சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த அடுப்பு அங்கே உடஞ்சிட்டு, இங்கே உடஞ்சிட்டு, இப்படி ஆயிடுச்சு, நான் வந்துட்டு இதை மாற்றிட்டு வேற மாதிரி கட்டணும், நீங்கள் ஐடியாலாம் கொடுங்க அப்படின்லாம் கேட்டான் பார்த்தீங்களா. சும்மா தான் கேட்டேன், அதே நடந்துச்சு. வாயை வச்சு தொலைஞ்சல, அதான் உடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மூஞ்ச பாரு, மூஞ்சு நல்ல விஷயத்துக்கு வாயை வைப்பா, இது மாதிரி விஷயத்துக்குலாம் வைக்காத, மனசு உடஞ்சி போச்சு தெரியுமா. அந்த உடஞ்சதுன்னா அது நிவி விழுந்ததுனால இருந்தாலும் அதை நீ சொன்னது பழிச்சு போச்சு. இதை உடைக்கணும், இது வேண்டாம், இந்த அடுப்பு வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு போட்டதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கான். நீ இந்த மாதிரி வேணாம், நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் வேணும், இதுதான் வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பார்த்த அடுப்புனா இது தானே, இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லி கட்டினேன். பட் இருந்தாலும் அது வந்து சரியில்லாமல் இப்படி ஆகிப்போச்சு. சரி அதை விட்டு தள்ளுங்க, அது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் மாதிரி கட்டியாச்சுங்க. அதையே பேசிட்டு இருந்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை தாண்டி வந்தாச்சு, அடுத்த வேலைக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இதில் அடுப்பு வச்சு கட்டணும், நம்ம விறகு அடுப்பு வச்சு கட்டணும். அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
செடி வந்து சாருக்கு வந்து செடியோட இந்த இயற்கை வளம் வரணும், நிறைய செடி வைக்கணும், நிறைய பூ பூக்கணும், அதை வந்து நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த கேப்லாம் விட்டு வச்சுருக்காரு. ஸோ அவருக்காக இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. பட் எனக்கு மெயினாக வந்துட்டு ஆமாம் நின்றுட்டு சமைக்கலாம், சமைக்கும் போது கை கால் வலிச்சுன்னா இது மேலே ஏறி உக்காந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கீழே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அடுப்பு போட்டோம் இல்லையா, அதில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்துட்டு விறகு வச்சுக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம், தண்ணி மூண்டாந்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சமைக்கிற திங்ஸ் எல்லாம் மிளகு பொடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பொடி வகைகள்லாம் அதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு கீழே கடப்பாக்கல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டோம். அந்த கடப்பாக்கல்ல வந்துட்டு அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கான். அந்த கடப்பாக்கல் வந்து கொல்லைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மாமரத்துல நிழல் வந்துடுச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அதை வந்துட்டு எடுத்தாச்சு. அதை எடுத்துட்டு இங்க வந்துட்டு மார்பிள்ஸ் இந்த ஒரு கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, உங்க வீட்டுல போட்டுருக்காங்களே, எங்க வீட்டுல போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு நல்லா இருக்கும், சைனிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல போட்டுருவோம் அப்படின்ட்டு இந்த இடம் போட்டோம். அந்த இடத்துக்கிட்ட தான் அடுப்பு கட்ட போறோம். இந்த இடத்துல இப்படி அடுப்பை கட்டிட்டு ரெண்டு அடுப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு, இந்த வேலைகள் தான் நடந்திருக்கு. அது மாதிரி அங்கே கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா நம்ம இங்கேருந்து வீடியோ எடுக்கும்போது அந்த இடத்துல பச்சை பச்சைன்னு அழகாக இருக்கும். அழகாக அந்த பூ பூக்கிறதா இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அதனால தான் மீன் அங்கே கட்டினது. அது வந்து என் பிளானு. நம்ம இங்கே தான் சமைப்போம். ஸோ இப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல க்ரீனாக இருந்தால் சூப்பராக இருக்கும்னு என்னோட பிளானு. அதனால தான் வந்துட்டு அந்த பிளானை சொன்னேன். நான் சொன்னோன்னே அப்படியே ஏற்றுக்கிட்டேன், சூப்பரே அப்படின்னு அப்படியே எனக்கு ஒரே பூரிப்பாயிடுச்சு. எந்தெந்த இடத்துல அடுப்பு வரும் கரெக்டாக? இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. பக்கத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கேப் கொடுக்கணும். கொஞ்சம் கேப்பு போதும், 1 இன்ச்சு பக்கத்தில் தான் இருக்கணுமா? இவ்வளோ இருந்தால் போதும். ஓ, அதுக்கு அங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று. இந்த இடத்துல வந்துட்டு பலகை இருக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது, நான் இவ்வளோ தூரத்தில் நிற்கிற மாதிரி நான் இப்படி போயிடுவேன். அந்த அடுப்பு வந்துட்டு என் மூளைக்குள்ளே ஒன்று ஓடுது, ஆனால் அதை நான் சொன்னேன்னா அது உங்களுக்கும் புரியாது, ஏன்னா கொத்தனாருக்கே புரியல. ஏமா அது நல்லா காயிட்டோம், காஞ்சதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீ சொல்லுமா அப்படின்ட்டு போயிட்டார் அவரு. ஸோ நான் கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த இது நடந்துருச்சு. ஸோ அதிலே உட்காந்துருந்தோன்னா வச்சிங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது. நிவிக்காக இதை மாற்றணும். ஸோ இதுக்காக வருத்தப்பட்டுட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது பெருசாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இதை மாற்றிட்டோம், அடுப்பையும் இடிச்சிட்டோம். மற்றபடி இதை வந்துட்டு இடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது மாதிரி வந்துங்க நிவி வந்துட்டு அடுப்புக்கிட்ட வரானா, அது வந்து எப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வைலேஷன் மாதிரி ஆகிடும். ஆமாம். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் நான் அதை யோசிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். ஏன்னா நிவி வந்து அப்பப்போ வந்து அடுப்புக்கிட்ட பக்கத்தில் வருவானா, அது வந்து வைலேஷன் ஆகிடும். நான் இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவன் உடியாந்து என்கிட்ட வந்து, ஏன்னா அது மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு எங்களுக்கு ஆயிருக்கு, கிட்டத்தட்ட வைலேஷன் ஆகி ரெட் கலரில் ஆயிடுச்சு, சேனலே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஆமாம், அஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால தான் வந்துட்டு மெயின் ரீசன் அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அவனோட சேஃப்டியும் கூட நமக்கு. அவனுக்கு திடீர்னு ஒன்று ஆயிடுச்சு. நான் தான் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ இன்னொன்று அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேஃபாக இருந்துக்கணுங்கிறதுக்காக தான் இதை மேலே தூக்கி கட்டியாச்சு. ஸோ அவன் வந்தானே வச்சுங்களேன், இதுக்கப்புறம் ஏற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் வச்சுருக்கோம். ஆமாம். ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.